வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். நாம வார கைமணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்யறோம். அதே மாதிரி இந்த வாரமும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்ய போறோம். ஓகே. ஸோ இங்க இருக்க டிஷ்ஷை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்திருக்கும். இங்க இருக்க டிஷ் செஞ்சு வச்சிட்டீங்களா? எடுத்தோன்னே இங்க இருக்க விஷயத்தை, ஐட்டங்களை, இன்கிரீடியன்ஸை பார்த்தோன்னே இந்த டிஷ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீன் குழம்பு, கருவாடு வறுவல், கருவாட்டு தொக்கு, தொக்கு, தேங்காய் பால் மீன் குழம்பு, தேங்காய் பால் மீன் குழம்பு. ஓகே ஓகே. என்ன ஒண்ணு, எண்ணெய் எடுக்க மறந்துட்டேன். போய் எண்ணெய் மட்டும் இட்டு வந்துறியா? செஃப் எடுத்தோனே அனுப்புறீங்களே எபிசோட்ல. போயிட்டு வரேன். கோ கோ. ஸோ நாம் வந்து ஒரு கெட்டியான மீன் குழம்புன்னு ஒன்று வச்சுருந்தோம். ஒரு ஐ திங்க் இப்போ நாட் ராங் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிச்சி நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு தேங்காய் பால் மீன் குழம்பு. இதுக்கு ஒரு அரவை ரெடி பண்ண போகிறோம். அந்த அரவையை பேஸ் பண்ணி தான் இந்த டிஷ்ஷே இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவாட்டு தொக்கு வைக்க போகிறோம். அந்த கருவாட்டு தொக்குக்கு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி அதை ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணாலே போதும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இப்போ இந்த கருவாடு வந்து நம்ம ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஊற வைக்கணும், அதை க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி ஆனால் க்ளீன் பண்ண கருவாடு இப்போ விற்கிது. இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தலையை கிள்ளி அந்த வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணி கருவாடு விற்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுதான் நான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு இங்கே சுட தண்ணியை ஊற்றுறோம். அந்த கருவாட்டு தேவையான எண்ணெயை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நமக்கு தேவையான சில பல பச்சை மிளகாய், சில பல இல்லை 2 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். அதே அப்படி கேமரா முன்னாடி போயிட்டு வரீங்க. நார்மலாக வந்து நம்ம மீன் குழம்புக்கு வெறும் பூண்டு தான் சேர்ப்போம், இஞ்சி சேர்க்க மாட்டோம். ஆனால் இருக்காரு அவரு, புரியுதுங்களா? ஓ சாரி. ஏன்டா அப்படி குதர்க்க பண்ற? ஏன் அப்படி பண்ற? என் மேல சின்ன துளி பட்டிருந்தா கூட என் ஃபேன்ஸ் அங்க கொந்தளிச்சிருப்பாங்க. ஊத்தி விட்டுறேன். இவன் கையில எண்ணெய் ஊத்தி விட்டேன், காலில் தண்ணி ஊத்தி விட்டேன். நார்மல் ஆயில். எப்படி போட்டாலும் திருந்த மாட்டேன். வாய் இருக்குது உனக்கு. ஏன் இந்த வாய் உனக்கு? செஃப், மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் எல்லாம் போடலாமா? நீ போடுறது பெரிய மீனா சின்ன மீனா? சரி, ஓகே. சொல்லு. ஆத்து மீன். ஆத்து வெங்காயத்தை போட போலாம். பெரிய மீன்னா பெரிய வெங்காயம், சின்ன மீனா சின்ன வெங்காயம். அந்த காமெடி அழிச்சு விட்டல நீ. இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். அதை சொல்லுவேன், நான் கவுண்டர் போடலாம் ஜாலியா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே சரி. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்பேனா, நீ சொல்லு. சரி, ஓகே, கம் ஆன். நீ தான் கேட்கணும். செஃப், எதுக்கு பெரிய வெங்காயம் போடுறோம்? உனக்காக கேளு. இந்த மாடுலேஷன் வேணாம். செஃப், எதுக்கு பெரிய வெங்காயம் போடுறோம்? நீ இதுவா கேட்ட? ஆமா, மாத்திட்ட பேரு. ஏன் எதுக்கு மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போடுறோம் தான் கேட்டேன். சரி விடு. அந்த ஜோக்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேணாம் அது. இப்ப தேங்காய் போடுறோம். அதுக்கு எவ்வளவு தேங்காய் தேவைன்னு எப்படி தெரியும் குழம்புக்கு? கீழே வந்து எக்ஸ்கியூஸ் மீ, அது சிரிக்குது. இஞ்சி போட்டோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு சட்டி ஃபுல்லா. மீன் குழம்புக்கு இஞ்சியா அப்படின்னு. அதாவது எல்லாமே ஒரே மாடல்ல பண்ணி அது அப்படியே சாப்பிட்டு இப்படிதான் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதை முதல்ல உடைக்கணும். இப்ப நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு யோசிக்கிறோட தான் இன்னைக்கு நீங்க நின்னுட்டு இருக்கு. கரெக்ட், அது வேணா ஒத்துக்கிறேன். அதுக்கு இவருக்கு ஹேட்ஸ் ஆஃப், பாராட்டுக்கள். இதுவும் யோசிச்சேன். செஃப், ஷர்ட் சூப்பரா இருக்கு. மாரியங்கல்ல கூழூத்த போற மாதிரி இருக்கு. எங்க இருந்து வாங்குனீங்க? இந்த ஷர்ட்ல யாராவது ஒருத்தவங்க கோயில்ல கூழ் ஊத்திட்டாங்கன்னு நீங்க ஊத்துங்க, அந்த வீடியோ எடுத்து கூழ் ஊத்திட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஓகேவா? நீ சொல்ற ஜோக்லாம் நான் இனிமே சிரிக்கிறேன். அது ஜோக்காவே இல்லனாலும் சிரிக்கிறேன். அப்படி ஊத்தலனா ஊத்துவாங்க.
இந்த சட்டையை நானே நைட்டு கோடியில் காய போட திருடி போய் ஊற்றிட்டு வந்துடுவேன். முடியல கொண்டை போட்டு போய் அப்படி ஊத்தலனா ஊற்றுவாங்க செஃப். அப்படி ஊத்தலனா அந்த ஷர்ட் பார்க்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. பண்றாங்க, மக்கள் பண்றாங்க. மக்கள் பண்ணுவாங்க. நீ ஏதாவது பண்ண ஷோக்கு வந்ததுக்கு? நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த நான் வடச்சட்டி cooking நேரா பண்றேன். வைக்கிறேன். நீ என்ன பண்ற? நான் உங்களை சார் அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க சார். செஃப்புக்கு எப்பவுமே ஒரு ஜாலி தான். என்ன ஜாலி தான். நீ தான் துபாய் இவன் அங்கங்க போய் கூத்தடிக்கிற. இப்போ லாஸ்ட் வீக் கூட ஏதோ எங்க போயிட்டு வந்த? தாய்லாண்டா? எங்கம்மா போன? தாய்லாந்து தான். என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காருன்னு சொன்னா யாராவது கேக்குறீங்களா? பாருங்க, அப்டேட்டடா இருக்காரு. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து இந்த ஒண்ணுத்துக்கு மேல உருவா சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குது. அதையும் வாங்கி அவர் சாப்பிட்டாரு. கொடுத்துப்புட்டு அதுல வேற இல்ல எதுக்குன்னு கிட்ட எங்க டைரக்டர் கேட்டாராம். ஆளுகளை பாரு நல்லா. எனக்கும் கொஞ்சம் பெரிய மனசு உங்களை மாதிரி, கேட்டா கொடுத்துருவேன். இதை இப்போ இது பண்ணதை எடுத்து இப்படி வச்சுக்கிறோம் அரைக்கிறதுக்கு. இப்போ நான் போயிட்டு வருவேன். அப்ப என்னை பத்தி ஏதாவது பேசினாருன்னா கமெண்ட்ல வீடியோவா போடுங்க. புரியுதா? ஆறாம ஊதிட்டே போவா மிக்ஸி வரைக்கும். நீ பண்ணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அது அரவை ரெடியாக போது சைட் பை சைட் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான சட்டியை வச்சாச்சு. இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். செஃப், மண் சட்டி தானே வைப்பாங்க மீன் குழம்புனா? இப்போ நம்ம கைமணம்னாலே மண் சட்டியில் செய்யாத நாளே கிடையாது, எல்லாமே செஞ்சாச்சு. ஸோ மண் சட்டியில் செஞ்சு எல்லாத்தையுமே நம்ம காமிச்சதுனால இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கடாயிலே செஞ்சிருவோமேன்னு சொல்லி இதில் எடுத்துட்டு. லாஸ்ட் வீக் செய்யாத நாள் மண் சட்டியில். அது புரியல. லாஸ்ட் வீக் நம்ம மண் சட்டியில் பண்ணலையே. மீன் குழம்பு சொன்னோமா? எல்லா டிஷ்ஷுமே மண் சட்டியில் கிடையாது. டீடைல்ஸாவா? டீடைல்ஸா பேசுமா? சொல்லு. நீ எங்கெங்கெல்லாம் சுத்தின, என்னென்னலாம் பண்ண, எதுவுமே பண்ணாம இங்க வந்து ஷோவுக்காக ஏன் போய் பேசுற, இந்த விஷயங்கள்லாம் பேசுவோமா? செஃப் வந்து கருவாடு பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. என்ன பேச்சு மாறுற மாதிரி இருக்கு? கலர்ல கருவாடு மாறிடுச்சு. ஒயிட் கலர்லயா? மஞ்சள் கலர் கருவாடு ஒயிட்டா மாறிடுச்சு. பச்சையா மாறாத வரைக்கும் சந்தோஷம். இது என்ன மீன் செஃப்? வாழை மீனுக்கு விலங்க மீனுக்கும் கல்யாணம், இந்த சென்னாங்குண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், தாய்லாண்டுல நடக்குது. அந்த மாதிரி தாய்லாண்டு இதெல்லாம் போயிட்டு வந்த நீனு. எப்படி போனாலும் மீனை சுத்தி இங்க வந்துட்டாரு. சோ இது வாழை மீனா? இல்ல, வாழ்ந்து முடிச்ச மீன். வாழை மீனா? அது வாழை மீனுமா? வாழை மீனா? ஆனியன்ஸ் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அவர் குக்கிங் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே எடுத்துக்கோங்க. சாப் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதா. ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். இது நாட் ஒன்லி ஃபார் குழம்பு, ஆல்சோ ஃபார் தொக்கு. நான் அதை செஞ்சா நீ தொட்டு நக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போட்டேன் செஃப். அதுதான் நீ இப்போ எதுக்கு சொன்ன நினைக்கிற? நீ எதுக்கு சொன்ன நினைக்கிற? நீ இதெல்லாம் என்ன இமிடேட் பண்றீங்களா? எப்படி? குப்பையில போடு. கார்பேஜ் இல்ல, அதனால தான் ஒன்றை கொடுத்தேன், வச்சுக்கோ. இதுல போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன் நான் பாட்டில். உங்க மீன் குழம்பு இன்னைக்கு டடரலான ஆயிரும். நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் இன்னும் சற்று நேரத்தில் செம்ம உதை வாங்க உள்ளார். பண்ணாலும் பண்ணுவேன். மரியாதை பார்த்தீங்களா அவருக்கு மேல? பேண்ட் ஜோப்ல வச்சுக்கிட்டாரு கீழே குனிஞ்சு. அப்புறமா ஷோ முடிச்சு போய் போட்டுருவாரு. மண்டையில வச்சு சாப்பிடு. எண்ணெய் ஊற்றலாம். கசகசாவா? ஷோவில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு குக்கரி ஷோவில் இருக்கிற பொண்ணு, இதுக்கு ஒன்றும் தெரியல. ஏன் குக்கரி ஷோவில் இருக்க பொண்ணு ஆனால் இருக்கு மாதிரி மண். ஐயோ, டைமிங் மாற்றிட்டேனா? சார், ஒரு நெக்ஸ்ட் வாட்டி சொல்லிக்கிறேன். இப்போ குக்கரி கட் பண்ண வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இவனுக்கு சேர்க்குறோம். ஓகே. மீதி வெங்காயத்தை அடுத்த டிஷ்ஷுக்கு எடுத்து வைக்கிறோம். சூப்பர். ஒரே கல்லில் 2 வாக் காலி. 2 வாக் காலி. அதை அரைக்கணும் நீனு, இதை அரைக்கணும் நீனு, நிறைய அரைக்க வேண்டியது இருக்குதுமா. எல்லாத்தையும் ஒரு கூடையில் வச்சு கொடுங்க, நான் மொத்தமாக போயிட்டு வந்துடுறேன். நீ அப்படியே போகிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு, அதுவும் செஞ்சிடலாம். சரி, ஓகே. அதுக்கு ஒரே வழி, மக்கள் என்ன வேணான்னு சொல்லணும். சின்ன வெங்காய பேஸ்ட் தனியாக அரைச்சிக்கிறேன், அந்த பேஸ்ட்டை தனியாக அரைச்சிக்கிறேன். சீக்கிரம் அரைச்சி எடுத்துட்டு வேற எதுவும் வேணாம். இப்போதைக்கு இது பண்ணா நீ போதும். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம மீன் குழம்புக்கு வதக்க பார்த்து அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கணும். இந்த அரைச்சி வைக்கிற மீன் குழம்புலாம் திக்காக இருக்குன்றதுனால நம்மளுக்கு நிறைய வந்து வெங்காயம்லாம் தேவைப்படாது, கம்மியாக இருந்தாலே போதும். அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
சைட் பை சைடு இந்த வதக்கின பேனையும் ஆன் பண்ணிக்க போகிறோம். இதையும் ஆன் பண்ணி இந்த தொக்குக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணிக்கலாம். அதாவது கருவாட்டு தொக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தேவையான விஷயங்களை இதில் ரெடி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம கைமணத்துலேயே பார்த்தீங்களா 10 to 15 வெரைட்டி ஒன்று பண்ணியிருப்போம். இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு கேரளா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். இல்லைனா வந்து நம்ம ஊர்லேயே வந்து தேங்காய் பால் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த புளிக்குழம்பு மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு மெல்லோவாக அந்த கோகனட் டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் டச்சோட ஒரு க்ரீமியாக வேணும்னு நினச்சாங்கன்னா இதுதான் பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த கருவாடு தொக்குன்னு இருக்கு இல்லையா, கருவாடு ட்ரையாக நிறைய பேர் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க நெத்திலி கருவாடை. அதுவே தொக்கா பண்ண பார்த்து இந்த குழம்போட சூப்பராக போகும். காம்பினேஷன் எப்படின்னா, மீன் குழம்போட எப்படி நெத்திலி கருவாடை நல்லா போகுமோ அதே மாதிரி இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு வைக்க பார்த்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கா, இந்த தொக்கு நல்லா ஒரு டார்க்காக ஹெவியாக இருக்குமா, ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பா யோசிக்க பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு தூளை எடுத்துக்கிறோம். குழம்பு தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர். ஷெஃப் எஸ், கொஞ்சம் உதவி பண்ணுங்க வாசல் வரைக்கும் வந்து. ஆமாம், 2 நாள் ஆச்சம்மா உனக்கு அரைச்சிட்டு வரதுக்கு. அதை ஆற வச்சிட்டு இருந்தேன். ஷெஃப் கொஞ்சமாக உதவி செய்கிறீங்களா ஏதாவது? இந்த தேங்காய்லாம் போட்டு அரைச்சல அதை கூட ஃபஸ்ட்டு இந்தாங்க ஊற்றுவா. ம். ஸோ இப்போ நம்ம இந்த அரவை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்ம எல்லாத்தையும் வதக்கியிருந்தோம்ல, இந்த வதக்குனதை அரைச்சி எடுத்து வந்துருக்குறாங்க இவங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து விட்டுங்க. வெரி குட். இந்த அரவையை நன்றாக மிக்ஸ் பண்ணி ஊற்றவும். ஓகே. இப்போ இந்த குழம்பு நல்லா சுண்டி வர்றதுக்காக ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற கருவாட்டு தொக்கு. தொட்டு நக்கு எட்டிக்கிட்டு மிதிச்சேன் தண்ணியில் அதுக்குள்ள போயிடுவேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த கருவாட்டை தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹாட் வாட்டரில் இன்னொரு வாட்டி போட்டிருக்கோம் உங்களுக்கு முன்னாடி காட்டணுன்றதுக்காக. அதை தான் நம்ம எடுத்து இப்போ தொக்குக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, பேனை வச்சுட்டு அந்த தொக்குக்கு தேவையான மசாலா அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மீன் குழம்பை நான் கவனிக்க போகிறேன். அதை நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். சும்மா வச்சு ஒரு அடுப்பில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த அடுப்பு பார்த்துக்கிறதுக்கு ஒரு அடுப்பு கேர்டேக்கர். சைனாலாம் ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னத்துக்கு? சும்மா இல்லாமல் இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கிறதுக்கு. அது ஒன்னதான் வந்து ரோல் மாடல் எடுத்து பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டுமா. என்னை மாதிரி அழகா இருக்குமா அந்த ரோபோட்ஸ்? அதுக்கு தலையில் நாங்கள் இங்கே பிரைட் இருக்க போகுது. 100 பொருத்தமும் நச்சு. ஓகே, இப்போ அடுத்து கருவாடு தொக்கு செய்யறதுக்கான செய்முறைகளை. இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை, வேப்பிலை. அதுக்கு ஏன் கருவேப்பிலைன்னு பேர் வந்துச்சு? ஏன் சொல்லு. ஏன் சொல்லு. தெரியல, நீங்க யோசிச்சிட்டீங்க அதுக்குள்ள? இல்லை யோசிக்கல, எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லணும். அது கருப்பாகவும் இல்லை, வேப்பிலை மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் கருவேப்பிலை. கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? வேப்பிலை க்ரீனாக இருக்கும், இது வேப்பிலை விட டார்க்காக இருக்கும். ஆமா, கருப்பாக இருக்க வேப்பிலை தான் கருவேப்பிலை. சூப்பர். அம்மன் கோயிலில் கோல் ஊற்ற போகாதீங்கன்னு அன்னைக்கே சொன்னேன். காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? அந்த அரவையை சேர்க்கறதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது தக்காளி. ஏன்னா தொக்குக்கு ரொம்ப முக்கியம் தக்காளி. அந்த தக்காளியை நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். தொக்குக்கு தேவை தக்காளி, செஃப்புக்கு தேவை ரம்யா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதில்
சின்ன வெங்காயம் பூண்டு இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அவர் அப்படி பண்றாப்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, ஆனியன் சின்ன பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன். ஒன்று நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. வேற ஏதாவது நல்ல லைஃப் இருந்தா பார்த்து போயிடுப்பா. சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நசுங்குது ஃப்ரெஷ்ஷா சொல்லு. சின்ன வெங்காயம் பிளஸ் பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். டாக் பண்ணிருக்கோம். எஸ். ஓகே செஃப், இது கொதி வந்துட்டு இருக்கு. மீனை போட்டு அந்த காலத்துல ஆங்கில ஆயுர்வேதில் வேலை செய்யற ஒரு அயமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறமா நீ? Yes, I have so many Anglo-Indians and friends. Chef, இதுல மீனை இப்ப போட்டு விட்டுருவோமா? மீன் போறது முன்னாடி அதுல நிறைய விஷயங்கள் சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே. அது எங்களோட இனோவேஷன். நீங்க இப்படி டைரக்டா போட்டு தான் மித்த டிவி பார்த்துருப்பீங்க. நாங்க இதுல இன்னொன்று போட்டு தான் போடுவோம். அதுதான் எங்க கைமணம். எனக்கு ஒன்று தோணுச்சு. சொல்லுங்க. பரவாயில்ல. கைமணம் எப்படி இருந்த ஷோ தெரியுமா? ஒன்னு இந்த சோலை சேர்த்து உங்களுக்கு இருக்கு அதே ஃபீலிங், குடும்பத்தாருக்கும் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, எங்க கிறகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கணும். இப்போ இந்த மிக்சர் வந்து டைட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அடி பிடிக்காம இருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். ஓகே, ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோங்க. அவர் சொல்ற ரெசிபிக்கலாம். இதுல 1 லிட்டரா ஊத்துனேன். இல்ல 1/2 லிட்டர் 500 கிராம் வந்ததே ஒரு 1/2 கப்பு. இது எவ்வளவு? 250 கிராம்ஸ். இது 250 ml கிடையாது. இது மேக்ஸிமம் 180 ml கூட கிடையாது. ml வேற, கிராம் வேற. லிக்விடா இருக்கிறத ml தான் சரி, சொல்லுவாங்க. ஓகே. தேவையான தக்காளி. ஓகே, டன். தேவையான அளவு உப்பு. இல்ல அவர் சொல்ற மாதிரி சொல்றேன்னா ரொம்ப தப்புமா. அவர் எப்படி சொல்லுவார்னா, இந்த தொக்குக்கு தேவையான உப்பு அப்படின்னுவாரு. இது என்னது? இது 180 ml முடிச்சு விட்டு அதுக்கும் ஊத்துனது இருக்குல்ல. சரி, இப்போ இங்க இந்த தொக்கு ரெடி ஆயிட்டே இருக்குது. அதுக்குள்ள நம்ம மீன் குழம்பு தேவையான மாங்காயை கட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு தானே? மீன் குழம்பா? அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. சரி, எனக்கு ஒரு துண்டு மாங்காய் கொடுங்க. ஒழித்தல. பெருசாவே கொடுத்துருக்காரு. போட்டுறவா? இப்போ இந்த குழம்புக்கு மாங்காயை ஆட் பண்ண போறோம். லெட் தம் கொதிச்சிஃபைங். ஓகே. ஏன்னா அது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை அந்த குழம்புல கொஞ்சம் இறங்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம புளியை அதில் இறக்கணும். ஓ, ஓகே. இதுல என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம அறவே டிஃப்ரெண்ட் தானம்மா. எதுலம்மா இஞ்சி தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க. இப்போ ஃபினிஷிங்ல வேற தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதை வேற ஊற்றி ஃபினிஷிங் போகிறோம். தேங்காய் பால்லாம் போட்டால் நல்ல ஒரு ரிச் டெக்ஸ்டர் இருக்குமே. நீ என்ன வேணா பண்ணு. இந்த ஸ்லாங்ல சீரியஸா சொல்றேன், இந்த ஸ்லாங்ல அப்படியே இப்படி ஆங்கிலோ இந்தியன் மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. புரியுதா? ஒழுங்கா பேசு. தேங்காய் பால்லாம் போட்டா ஒழுங்கா தேங்காய் பால்லாம் போட்டா ஒரு மாதிரி அதை ப்ளஷ் பண்ணாத. தேங்காய் பால் போட்டா ஒரு மாதிரி ஒழுங்கா. இப்போ நான் பேசுறல அந்த மாதிரி பேசு. செஃப், நீங்க ஏதோ பாலை போடுங்க. தேவையில்லை, மீன் குழம்பே தேவையில்லை. அந்த மாங்காவை போட்ட உடனே அந்த புளிப்பு என் மூக்குல ஏறுது. எங்க காட்டு பேசுறேன்னு கலந்து பேசிட்டு இருக்காரு. புளிப்பு மூக்குல ஏறுதான். இந்த சாமானியத்தைய போட்டுக்கிற போ, எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு காசு வேணும் போ. அவர் குழம்பு எப்படிலாம் விற்க பாக்குறாருன்னு பாத்துக்கோங்க நீங்களே. அது சாம்பார் ஊத்தி போடுவாங்களா அந்த மாதிரி சொல்றேன். அந்த பாய்ங்களா சாம்பார் ஊத்தி போடுவாங்களே கடைக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போ. மீன் குழம்பு வாங்கலையோ? மீன் குழம்பு செஃப் சரவணன் செஞ்ச மீன் குழம்புமா? வாங்கோ. அந்த தொக்கோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இப்படி வரணும். நீங்க வடச்சட்டி எந்த பக்கம் ஆட்டினாலும் ஒரே மாதிரி இப்படி உருண்டு வரணும். என்னம்மா அலமித்து அபிபோன் ஆடினுங்கிற எனக்கு புரியலமா உன் கதையை. ஸோ இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல சில்லி பவுடர். இப்போ இதுக்கு தேவையான குழம்பு தூள். ஆனால் ஆக்சுவலி அதில் மல்லி இதுவும் வச்சுருந்தோம். இல்லை, மஞ்சள் தூளும் இல்லை. மஞ்சள் தூள் இங்கே இருக்குது. இல்லை, அதான் மஞ்சள் தூள். ஐயோ, பார்த்துட்டீங்களா? ஐயோ, சே. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஸோ இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கணும். குக் பண்ணி அது ட்ரை ஆகி வரப்போ தான் நம்ம அதை கருவாடை சேர்க்கணும். சேர்த்து அப்படியே மொல்லமாக டாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். மொல்லமால கிடையாது. நீ பேசுறதுல 100க்கு 90 ஃபால்ட்டு தான். நம்ம ஏதாவது ஒன்று டங்கு டிஸ்டே வந்தாலும் அப்படி சொல்லிட்டு திருப்பி வேற கேட்கப்பக்கன்னு. மீனை எப்ப போடுவீங்க? எனக்கே நாக்கெல்லாம் அப்படியே துடிக்குது. எப்ப மீன் போட்டு சாப்பிடுவோம்? நாக்கு போடு பேசாம. என்னடா பேசுறீங்க? நாக்கு துடிக்குதான்.
அதுக்கு முன்னாடி புளியை போடணும்னு சொன்னல. புளிக்குழம்பு. அப்ப இது மீன் குழம்பு கிடையாது, புளி மீன் குழம்பா? ஓ ஆத்தா, நீ நிறுத்தாத்தா, ஒன்ன வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஐயோன்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நாம் இந்த தொக்கு நல்லா சுண்டி வர பார்த்து கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அப்படியே இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஓகே அவனை அப்படியே இந்த தொக்கோட அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் விஷயம் புளி. புளி 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 அப்படின்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட சொல்லிடுவா? சித்தப்பு இந்த மாதிரி நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் இந்த ஷோல இருந்து போறதுன்னா. ஷெட் உன் கால் பட்டியோட விளங்காதா? உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கியே காட்டணும் இந்த வருஷத்துல ஒரு எபிசோட்லயாவது. கொஞ்சம் ஜென்டிலா மலைச்சாரல் மாதிரி மேலே ஃபினிஷிங்க்கு பாதி தேங்காய் பால் இப்பயும் நான் சேர்த்துக்கிறேன், மீதி தேங்காய் பால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அது ஸ்ட்ரிட் பண்ணுறது தான் உன் வேலை, இதை நான் ஸ்ட்ரிட் பண்ணுறது தான் என் வேலை. ஐயோ அடாடாடாடாடான்னு இருக்கணும். ஸோ இப்போ இந்த கருவாட்டு தொக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர பார்த்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி கருவேப்பிலை. ஓகே, இதில் ஒரு கொத்து, குழம்புக்கு ஒரு கொத்து, இங்கே ஒருத்தவன் இன்னொருத்தவன் இங்கே ஒருத்தவன், வாவ் அப்படி போட்டு இவனை அப்படியே டாஸ் பண்ணி நானே இதை இப்போ டாஸ் பண்ணவா? மூஞ்செல்லாம் போடும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், பர்னால் இருக்கான்னு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த வாழை மட்டை அதுனா பூத்தி எடுத்துகிட்டு போகிறேன், நீ டாஸ் பண்ணிட்டா தாங்க மூஞ்சில் ஊற்றிக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்க வாழை மட்டையில தூக்கிட்டு போனீங்கன்னா இப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதோ உங்களுக்காக. செஃப், மீன் குழம்புல மீன் லாஸ்டா போட்டா வெந்துருமா? ஃபர்ஸ்டா போட்டா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு வெங்காயம் வதக்க பார்த்து மீனை போட்டு பண்ற மீன் குழம்பு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து என்கிட்ட சொல்றேன். ஓகே, பண்ணி பார்க்குறோம். வாவ், என்னதான் இருந்தாலும் வாட்டர் கருவாடுன்னு சொல்றது வடிவில். எஸ், ஏன்னா அதுல வாட்டர் இருக்கு, இதுல வடிவில் இருக்காரு. ஓகே ஓகே, சோ அந்த மாதிரி நாம எதுக்கு அதை சொல்ல வந்தீங்க? இது ஒரு காம்பினேஷன், நம்ம ஒரு காம்பினேஷன், அது தெரியும் எல்லாருக்கும். ஒரு 2 ஸ்டெப் அவே. சரி, ஓகே. இந்த ஷோவுக்கு நிறைய டிஸ்டி பட்டதுனால டிஸ்டி பொம்மையாக இங்கே ஒன்று வச்சுருக்கிறோம். என்னைக்கு வேணால் டிஸ்டி பொம்மை இட்டு போயிட்டு நடுவில் போட்டு கொளுத்தி விட்டுருப்போம் டிஸ்டி கழிக்கிறதுக்கு. உடக்கே கொளுத்தி விடுற அளவுக்கு என்ன வட்பம்? இது பில்டிங்ல இருக்க டிஸ்டி பொம்மை, அந்த மாதிரி இது ஷோவில் இருக்கிறதுலாம் பெரிய டிஸ்டி பொம்மை. ஓகே, அதனால ஓகே நான் ஏன் தடுக்க போனேன்? சாரி, இந்த காம்பினேஷன் டிஷ் காம்பினேஷன் கிளிக் பண்ணுறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். எஸ்.